To my channel. Today we are going to see effective stress part 2. Let's see important notes. For water table below the ground surface, a rise in the water table causes increase in the pore pressure and decrease in the effective stress. அதாவது என்ன அப்படின்னா வாட்டர் டேபிள் வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு கீழே வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா போர் ப்ரெஷரும் வந்து அதிகமாகும். போர் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்னாலே கண்டிப்பாக என்ன தான் ஆகும் அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் ஆகும்போது போர் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆயிரும். அதாவது சிக்மா டேஷ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா மைனஸ் யூஆ. effective stress is equal to total stress minus pore water pressure. If this pore water pressure increases, இந்த வேல்யூ நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த effective stress வந்து டிக்ரீஸ் ஆகும். Second note, increase in the level of water above the ground level causes no change in the effective stress. Ground levelக்கு மேலே வந்து நம்மளுக்கு வாட்டர் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு என்ன இருக்காது, போர் ப்ரெஷர் எதுவும் வந்து சாயிலில் வந்து எக்ஸர்ட் ஆகாது. ஏன்னா மேலே வந்து நமக்கு சாயிலே இல்லை, வாட்டர் மட்டும்தான் இருக்கும். above the ground level there will be only water, therefore there will be no pore pressure induced. That's why there will be no change in the effective stress. But due to capillary saturation, effective stress will increase. நார்மலாக வந்து வாட்டர் டேபிள் இன்க்ரீஸ் ஆகும்போது போர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த இடத்துல கேப்பிலரி சேச்சுரேஷன் வந்து நமக்கு நடந்தது அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகும். டியூ டு கேப்பிலரி சேச்சுரேஷன் effective stress will increase. Due to rise in the water table, effective stress will decrease. And water table above the ground level there will be no change in the effective stress. These are three important concepts in effective stress which is asked in the previous year competitive exam. See a problem without capillary saturation and with capillary saturation. Let's solve this problem without capillary saturation. So first என்ன பண்ணுறோம் அப்படின்னா total stress calculate பண்ணுறோம். டோட்டல் ஸ்ட்ரெஸ் கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், யூனிட் வெயிட் இன்ட்டு அதோட ஹைட்டை போட்டோன்னா இங்கே 51 வரும். இங்கே 20 இன்ட்டு 2 + 51 which is equal to 91. இங்கே சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 91 + 19 இன்ட்டு 4 we will be getting as 167. அதுக்கப்புறம் போர் வாட்டர் ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணுறோம். போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து இந்த வாட்டர் டேபிளுக்கு கீழே தான் கண்டிப்பாக நம்மளுக்கு போர் வாட்டர் ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து நம்மளோட யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.81 kN/m3 which is approximately 10. ஸோ height 2, unit weight of water 10, so 20. Here 20 plus இங்கே உள்ள டெப்த்து பார்த்தோன்னா 4, ஸோ 40 which is equal to 60. இப்போ டோட்டல் ஸ்ட்ரெஸ் கேல்குலேட் பண்ணலாம். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் டோட்டல் ஸ்ட்ரெஸ் மைனஸ் போர் வாட்டர் ப்ரெஷர். ஸோ அங்கே வந்து 0, இங்கே வந்து 51, இங்கே 51, இங்கே 0, ஸோ 51, இங்கே 91 minus 20 which is equal to 71. இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 167 minus 60, ஸோ 107. ஸோ இங்கே நமக்கு கிடைச்ச எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து 107. இப்போது கேப்பிலரி சேச்சுரேஷன் வச்சு சேம் ப்ராப்ளம் வந்து பண்ணுறோம் வித் கேப்பிலரி சேச்சுரேஷன் ஆஃப் 1 மீட்டர் அபவ் தி வாட்டர் டேபிள். வாட்டர் டேபிளில் இங்கேருந்து வாட்டர் டேபிள் வந்து 1 மீட்டர் அபவுக்கு போகுது டியூ டு கேப்பிலரி சேச்சுரேஷனை. ஸோ சேம் எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கேல்குலேட் பண்ணுறோம். இங்கேருந்து 3 மீட்டர் வந்து 2 மீட்டர் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு 1 மீட்டருக்கு வந்து வாட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 17 இன்ட்டு 2 34, இங்கே வந்து பார்த்தோன்னா 20 இன்ட்டு 1 ப்ளஸ் இந்த 34, ஸோ 54. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும், 94, நெக்ஸ்ட்டு 170. இப்போ போர் வாட்டர் ப்ரெஷர் கேல்குலேட் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே தான் நமக்கு வாட்டர் டேபிள் ஃபஸ்ட் இருந்தது.
ஸோ இங்கிருந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 மீட்டர். ஸோ 20. இங்கே பார்த்தோன்னா 20 ப்ளஸ் இங்கே உள்ள 4 மீட்டரை. ஸோ 4 and 40 which is equal to 60. ஸோ 60. இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேபிலரி சேச்சுரேஷன்னால தான் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து இப்படி ட்ரா பண்ணோம். இந்த இடம் வந்து நமக்கு மைனஸ் பிகாஸ் இட் இஸ் டியூ டு கேபிலரி சேச்சுரேஷனை. இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எப்பவும் போல் ப்ளஸ்ஸை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே உள்ள போர் ப்ரெஷர் எவ்வளவு 1 × 10 யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். ஸோ ஹியர் இட் வில் பி 10. இப்போ எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கேல்குலேட் பண்ணுறோம். எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறோம், இது மைனஸ், இது டாப்பில் எப்போவுமே நமக்கு 0 தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 34 இருக்குது, இங்கே -10 இருக்குது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து டியூ டு கேபிலரி சேச்சுரேஷன் தேர் வில் பி எ சடன் இன்க்ரீஸ். ஸோ இந்த இடம் நமக்கு 34 இருக்கும். இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா 34 மைனஸ் ஆஃப் -10. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 44. இந்த நெக்ஸ்ட்டு இங்கே 54, இங்கே 0. ஸோ 54. 94 minus 20. 94 minus 20 which is equal to 74 and at last 170 minus 60 which is equal to 110. என்ன இருக்குது அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டியூ டு கேபிலரி சேச்சுரேஷன் இருந்தது அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வில் இன்க்ரீஸ். A rise in the water table below the ground level causes a decrease in the effective stress, but due to capillary saturation வந்து பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கிரவுண்ட் லெவலுக்கு மேலே வந்து வாட்டர் லெவல் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆனாலும் there will be no change in the effective stress. These are 3 important concepts in effective stress. In the next class we will be seeing permeability. If you like my channel, support my channel by subscribing the channel, and if you have any comments, comment on the comment box below. Thank you.